ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பல் 3:31 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டாரா. இந்த வார்த்தையை சொல்லுகிறது ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், காரியங்கள் எப்படி வேணா எதிர்மறையா இருக்கட்டும், மனிதர்கள் எப்படி வேணா மாறட்டும், நிலைமை எப்படி வேணா தலைகீழாக மாறட்டும், எது நடந்தாலும் ஏது நடந்தாலும், உங்களை சுற்றி எல்லோரும் விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் உங்களோடு தான் கூட இருப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுகிற தேவன் கிடையாது, உங்களை விட்டு கொடுக்கிற தேவன் கிடையாது. எவருக்கும் உங்களை அவர் சுலபமாய் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்த தேவன். உங்களுடைய கரு உருவாகும் பொழுது உங்களுடைய எலும்புகள் எல்லாம் அவருடைய கண்கள் கண்டதாம். இப்படியெல்லாம் முன்பாகவே உங்களை அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், அவருக்கென்று வேறுபடுத்த தேவன், மகிமையான காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவாரா? இல்ல. அநேக நேரம் சூழ்நிலை அவர் கைவிட்ட மாதிரி இருக்கும். எப்படின்னா, நிறைய தடவை ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொழுது எதுவுமே மாறாது, அது அப்படியே போய்கொண்டே இருக்கும். பிரச்சனை இருக்க 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 மோசமா போகிற மாதிரிதான் இருக்குமே தவிர சரியான பாடு கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம அதிகமா ஜெபிப்போம், அப்போதான் அதிகமா ஜெபிச்சிருப்போம், அப்பதான் அதிக விசுவாசத்துல இருந்திருப்போம், அப்பதான் தேவன் அதிகமா ஆராய்ச்சிருப்போம். ஆனா சூழ்நிலை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், மாறவே மாறாது. நம்ம நினைச்சிருப்போம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா, ஒருவேளை மறந்து விட்டாரா, ஒருவேளை கேட்க மாட்டாரா, அவ்வளவுதான்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் என்றென்றைக்குமே நம்மளை கைவிடுகிற தேவன் கிடையாது. எல்லா சூழ்நிலையும் அவர் ஒன்று போல நடக்கிற தேவன், எல்லா நேரங்களிலும் நம்மை நடத்துகின்ற தேவன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீர்கள், இப்ப இருக்கிற காரியத்தை பார்க்காதீர்கள், இப்ப என்ன இருக்கோ அதை பார்க்காதீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கார். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை அவர் இன்னுமே உரமேற்றி கொண்டிருக்கிறார் தவிர மற்றபடி அல்ல. நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு பேலன்ஸ் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் நீடிய சாந்தம், பொறுமை, அமைதி, அன்பு நிறைந்த தேவனா இருக்கார். உங்க காரியத்துல அவர் பொறுமையா இருந்து ஏற்ற நேரத்திலே உங்களுக்கான பலன் செய்ய அவர் போதுமான தேவனா இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்துல நின்று பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் மகிமையாய் காண்பீர்கள். இதற்கு முன்பாக இருந்தவாறு அல்ல, இனிமே வித்தியாசமாய் தேவன் நடத்த போகிறார். ஏனால் தேவன் கிட்ட உங்களுடைய உத்தமத்தை நீங்கள் நிரூபித்து காமிச்சிட்டீங்க. கர்த்தர்கிட்ட உங்களுடைய உத்தமத்தை நீங்கள் காண்பித்து விட்டீர்கள். இனியும் அவர் உங்களை கைவிடுவதில்லை, இனியும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, இனியும் நீங்கள் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போதுமானவரா இருக்கார். உங்களுக்கு சகாயம் செய்ய உங்களுடைய காரியம் என்னவோ அது எல்லாவற்றையும் அவரே முன்பாக இருந்து பேசுவார், வழக்காடுவார். உங்களுக்கு முன்பாக போய் அந்த கோணலான பாதையெல்லாம் அவர் செவையாக்குகிற தேவனா இருக்கார். நானே உனக்கு முன்பாக நடந்து செல்லுகிற தேவன். அந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக இருக்கும். அந்த காரியம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக இருக்கும். நீங்கள் நின்றால் போதும் கர்த்தர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கார்ல பாருங்க. எல்லா இடத்துலயுமே அந்த ஜனங்கள் போய் நின்றார்கள், மிச்ச வேலையை கர்த்தர் பார்த்து கொண்டார். நீங்கள் தயங்குகிறீர்கள், நீங்கள் அந்த காரியத்தை செய்ய யோசிக்கிறீங்க. நீங்கள் எழும்புங்கள். முடங்கி ஒரு இடத்துல இருப்பதனால தேவனுடைய விசுவாசம் வெளிப்படாது. நீங்கள் மறைந்திருக்கும் பொழுது, நீங்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி விசுவாசம் வெளிப்படும்? விசுவாசம் என்பது சூழ்நிலையை பொறுத்தல்ல. விசுவாசம் என்பது நீங்கள் என்ன பார்க்கிறீங்கன்ற பொறுத்தல்ல. விசுவாசம் என்பது ஒரு இமோஷன்ஸை பொறுத்தல்ல. விசுவாசம் என்பது நீங்கள் எடுக்கிற டெசிஷன், நீங்கள் எடுக்கிற காரியம். நான் போய் நின்றால் கர்த்தர் எனக்கு தருவார், நான் எழும்பினால் காரியங்கள் வாய்க்கும், நான் ஜெபித்தால் காரியங்கள், சூழ்நிலை மாறும். அது உங்களை பொறுத்து இருக்கே தவிர விசுவாசம் என்பது மற்றபடி எதை பொறுத்துமே இல்லை. இட்ஸ் நாட் யுவர் ஃபீலிங். உங்க ஃபீலிங்ஸ் இல்லை, சூழ்நிலை இல்லை, நடக்க போகிற காரியங்கள்ல, வரப்போகிற விஷயம் இல்ல, ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் இல்ல, ஜனங்கள் பேசுகிறது இல்ல, நீங்கள் நிர்ணயிக்கிறது, நீங்கள் நடக்கிறது, நீங்கள் குறித்து வைக்கிறது தான் விசுவாசம். அவ்வளவுதான். அப்போ என்ன விசுவாசம்? என்னை தேவன் கைவிட மாட்டார், என்றைக்குமே கைவிட மாட்டார். இத்தனை நாளும் கைவிடல, இனியும் கைவிட போவதில்லை. தேவன் என்னை கைவிடுவதே இல்லை. தேவன் என்னை நடத்துவார், தேவன் எனக்கு சகாயம் செய்வார், தேவன் எனக்கு துணை நிற்பார். கர்த்தர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். எழும்புங்கள், நிற்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், போங்க, காரியங்கள் வாய்க்கப்படும். நீங்கள் நின்றால் போதும் காரியங்கள் கொடுக்கப்படும். கோலியாத் போய் போர்க்களத்துல நின்றால் போதும் கல்லை அடிக்க வைப்பது கர்த்தருடைய வேலை. அதே போல யோசேப்பு ஜெயில போடப்பட்டா போதும் அரண்மனைக்கு கொண்டு போவது கர்த்தருடைய வேலை.
அதே போல ஒரு சில இடத்துல நீங்கள் போய் நின்றால் போதும் கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். மோசே போய் நின்றால் போதும் செங்கடல் பிளக்கப்படும். விசுவாசம், விசுவாசம். நீங்கள் எழும்புங்கள், நீங்கள் நெல்லுங்கள், காரியங்கள் கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய விசுவாசம் தான், வேற எதுவுமே இல்லை. உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துக. கர்த்தர் இப்பொழுது இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் வெட்கம் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். தைரியமா எழுப்பி காரியத்தை செய்யுங்க. பராக்கிரமம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கார். விசுவாசத்தோடு காரியத்தை செய்யுங்க. இப்பொழுது தேவன் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை கண்கூடா பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசத்தோட கர்த்தர்ட்ட கேளுங்க. இப்பொழுது காரியங்கள் நடைபெற போகிறது. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை நிறைந்த என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடிய சாந்தம், பொறுமை, அமைதி, அன்பு நிறைந்தவரே உமக்கு நன்றி அப்பா. ரட்சிப்பின் ஊற்றாய்க்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆராதிக்கும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. அப்ப அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இது என்றென்றைக்கும் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்ப அநேக ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு கலக்கம், சூழ்நிலையை பார்த்து அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் சேர்த்து அவர்களை சோதனைக்கு தள்ளுகிறது ஆண்டவரே. அவர்களை சந்தேகப்பட வைக்கிறது ஆண்டவரே. அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே அவருடைய காரியம், என்ன காரியத்திற்காக அவர்கள் வேண்டிக் கொண்டார்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அது என்ன காரியமா வேணா இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் உண்மை நம்பி கேட்கிறார்கள், அவர்கள் உண்மை சார்ந்து கேட்கிறார்கள். அந்த காரியத்தில் இப்பொழுது நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. இப்பொழுது சூழ்நிலையை மாற்றுவீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சூழ்நிலை மாற கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதத்தை அவர்கள் பெற கடவர்கள். ஆமென் ஆண்டவரே. அந்த அற்புதம் அவர்களுக்கு இப்பொழுதே கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, எந்த காரியத்திற்காக உம்மை வேண்டிக் கொள்கிறார்களோ, எந்த விஷயத்திற்காக உம்மை சார்ந்து இருக்கிறார்களோ, அப்ப அது ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், படிப்பின் காரியமா இருக்கட்டும், சரீரத்துல இருக்கிற ஆரோக்கியமா இருக்கட்டும், இல்ல அவர்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனை, சோர்வு, மன அழுத்தம், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரே, ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்ப அவர்களுடைய பாஸ்ட் குறித்து அவர்கள் சந்தேகப்பட்டு கலங்கி கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. அப்ப அவர்களுடைய தேவைகள் பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்ப எதுவா வேணா இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தாலே நான் சொன்ன ஒவ்வொரு ஏரியாலையும் இதுவும் இல்லாமல் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இப்பொழுதே அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அந்த மாதிரி நீர் அற்புதத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர். அநேகருடைய வீடுகளிலே அநேகர் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதத்தை இப்பொழுது அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீர் சர்வத்தையும் செய்ய போறமைக்காக, மகிமையான காரியத்தை செய்ய போறமைக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அற்புதத்தை கொடுத்த உங்களுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணினதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.